ஹே காய்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதில் எழுந்திரிக்கிற ஃப்ரெஷ்அப் ஆகிற, ஃபோன் நோண்டுற, சாப்பிட்ற, தூங்குற கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ட்டு தான் நான் புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு இந்த க்ரியேட்டிவாக ஏதாவது நுணுக்கமான வேலை, ரொம்ப கஷ்டமான ஒரு டார்கெட் இருக்க வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா கன்ஃபார்ம் அதை முடிச்சிருவேன். ஆனால் அதை முடிக்கணும்னு நினைக்க தான் மாட்டேன். அந்த நினைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு சோம்பேறித்தனமோ. சரி ஓகே, மூடிட்டு என்ன விஷயமா அதை மட்டும் சொல்லுன்னு சொல்கிறீங்களா? சரி ஓகே சொல்கிறேன் கேளுங்க. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வராண்டா தான். அந்த வராண்டாவில் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒன்றா காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், காலைல எழுந்துச்சு உட்காந்து யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் புக் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த வராண்டாவில் அந்த மாதிரி சும்மா உட்காந்து ரேண்டமாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு டக்குன்னு மைண்டில் ஒரு ஐடியா தோணும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் ஒரு வராண்டா இருக்கணும், அந்த வராண்டாவில் சுற்றி வந்துட்டு பூ இருக்கணும். சின்ன வயசுல எனக்கு அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்கள் டாடி கால் பண்ணி ஒரு ஐடியாவை நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இந்தந்த மெட்டீரியல்ஸ் இப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நீ வாங்கணும்னு சொன்னார். அப்படின்ட்டு நான் ஃப்ளோருக்குன்னு தனி பெயிண்ட் இருக்குது, அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃப்ளோருக்கான பெயிண்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா தான் இந்த கலர் சூஸ் பண்ணாரு, பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கவும் வச்சாரு. எனக்கு இந்த கலர் பிடிக்கல, பட் இருந்தாலும் எங்கள் அப்பா சொன்னதுக்காக நானும் அடிக்கிறேன். இது ஃபஸ்ட்டேங்கிறனால ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாமல் எடுத்தோடனே ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடுப்பு வலி சரியான வலி வீட்டுக்கு வந்துட்டு, ஆனால் என்னால் முடியல, இடுப்புலாம் ரொம்ப வலிக்கு, அழுகு வருது. இப்போ தான் என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்துச்சு. என் தலையில் இடி விழுந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, வெளியே மழை பெய்யுதுன்ட்டு. நீங்களும் நினச்சி பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் வந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு வேலையை தொட்டிருக்கீங்க, அந்த வேலையை கெடுக்கிற மாதிரி மழை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை நான் பெயிண்ட்டை அடித்து முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே என்னமோ லாஸ்ட்டாக அடித்த பக்கத்தில் ஃபுல்லாமே பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கூட நினைக்கலாம் மழை என்னடி பண்ணோம், நீ தான் கிளைமேட்டை பார்த்துட்டு பண்ணியிருக்குன்னு நினச்சிருந்துருக்கலாம். சத்தியமாக சொல்கிறேங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயில் மட்டும்தான் இருந்தது. அது மேக மூட்டம் கூட கிடையாது. மழைமாய் அப்பவும் சொன்னாங்க, மழை காலத்தன்னைக்கு நீ ஏன் பெயிண்ட் அடிக்கிறேன்ட்டு, இவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்கு, எப்படி மழை பெய்யும்னு எகத்தாலமா சொன்னேன். ஆனால் பெரியவங்க சொல்லு பொன் சொல்லுன்னு அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு மறக்காம பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்த பார்ட் 2 வீடியோ சீக்கிரம் போடுறேன். டாடா பாய்.